இல்லன்றாங்க. இப்போ வந்து ஆள் பற்றாக்குறை, பெட் ஸ்ட்ரென்த், பேஷண்ட் ரேஷியோ அதிகமாகுது. ஸ்கீம்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இருந்து ஆள் எடுத்து 8000 ரூபாய் சம்பளத்துக்கு வேகன்சியே இல்லையா? அதுக்கப்புறம் ஏன் எடுக்கிறீங்க? ஃப்ரீ பஸ்ஸுக்கு அவங்களுக்கு நிதி இருக்கு, இந்த மகளிர் உதவித்தொகை, இது மாதிரி இலவச திட்டங்களுக்கு நிதி இருக்கு. ஒரு சேவை டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான துறைக்கு ஸ்டாஃபை ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மட்டும் நிதி இல்லைன்னு சொன்னா அதை எப்படி ஒத்துக்க முடியும்? செவிலியர்னு எங்களை கூப்பிடுறதுக்கு பதில் தினக்கூலினே கூப்பிடலாம் சார். ஏன்னா நாங்கள் ஒரு நாள் டியூட்டிக்கு போகலன்னா லாஸ் ஆஃப் பே தான் ஆக போகுது. இன்னைக்கு நாங்கள் ஸ்ட்ரைக்கு டியூட்டிக்கு போகலையா, லாஸ் ஆஃப் பே தான். இதை மைனஸ் பண்ணிட்டு எங்களுக்கு சேலரி போட போறாங்க. அப்போ ஒரு கூலி வேலை தான் சார் நாங்கள் செய்கிறோமே. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் டெலிவரியிலேருந்து எல்லாமே நாங்கள் கண்டக்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ நான் பிரசவானா கூட எனக்கு மெட்டர்னிட்டிக்கான பெனிஃபிட்ஸ் கிடையாது. சம ஊதியம் சம வேலை, அந்த சம்பளத்துக்கு அடிமட்டத்தனமாக தான் நாங்கள் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிரட்டுற துணையில தான் பேசுறாரு சுப்பிரமணியம் அவர்கள். உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க. நீங்கள் 5 மணிக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா எங்கள் ஃபோர்ஸை நாங்கள் இறக்குவோம். பேர் தான் மகளிருக்கான ஆட்சியை தவிர ஆனால் மகளிர்களுக்கு ஒரு சேஃப்டியும் கிடையாது. வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றணுமா? நாங்கள் உங்கள் ஓட்டெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, டிஎம்க்கு வந்து உங்கள் ஓட்டு நம்பி கிடையாது அப்படின்றாரு. எல்லாருக்குமே உதவி பண்ணுற சர்வீஸில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவியும் கிடையாது கவர்மெண்ட்டில். நாங்கள் கேட்கவே இல்லை, எங்களுக்கு எக்ஸாம் வைங்க உள்ளே எடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்கள தான் எக்ஸாம் வச்சாங்க. கொரோனா காலத்தில் வேலை செய்யும் போது மட்டும் நாங்கள் தேவதைகளாக தெரிஞ்சோம். இப்போ வந்து நாங்கள்லாம் வந்து அப்படியே கையை காலை பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க போலீஸ். எவ்வளோ ஒரு அசிங்கமாக இருக்குது. எசென்சியல் சர்வீஸில் இருக்கவங்க இப்படி பண்ணலாமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு எல்லாருமே. பணி நிரந்தரம் செய்யணும், அதுதான் எங்களோட முதல் கோரிக்கை. எங்களை பணி நிரந்தரம் செய்யணும். வேறு ஏதாவது பெனிஃபிட் தரேன், உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி தரேன், இல்லை வேறு ஏதாவது பெனிஃபிட் தரேன், எதுவுமே வேணாம். எங்களுக்கு பணி நிரந்தரம் மட்டும் பண்ணால் எங்களுக்கான எல்லா பெனிஃபிட்டும் தானாகவே கிடச்சிரும். எங்களோட சிஎலாக இருக்கட்டும், மெடிக்கல் லீவாக இருக்கட்டும், எங்களோட பிஎஃப் எல்லாமே வந்து கிடச்சிரும். பணி நிரந்தரம் மட்டும்தான் எங்களோட முதல் கோரிக்கை. ஆனால் இல்லை சார், இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ பஸ்ஸுக்கு அவங்களுக்கு நிதி இருக்குது, வேறு வந்து இந்த மகளிர் உதவித்தொகை, இது மாதிரி இலவச திட்டங்களுக்கு நிதி இருக்குது. ஒரு சேவை டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான துறைக்கு ஒரு 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 ஸ்டாஃபை ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மட்டும் நிதி இல்லைன்னு சொன்னால் அதை எப்படி ஒத்துக்க முடியும்? சீனியாரிட்டி அடிப்படைனா 10 வருஷமா சார் சீனியாரிட்டி அடிப்படை. வருஷத்துக்கு 100 போட்டுட்டு இருந்தால் நாங்கள் இன்னும் வந்து எங்களுக்கு 50 வயசு 60 வயசு ரிட்டையர்மெண்ட் ஆர்டரோட தான் சார் எங்களுக்கு வரும். டேரெக்டாக ரிட்டையர்மெண்ட் தான் வாங்க முடியும். வேகன்சி நிறையா ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, நிறைய பிஹெச்சி ஓப்பன் பண்ணுறாங்க, நிறைய பெட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்தாற்படி அவங்க வந்து கரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் கரெக்டாக போட்டாலே நிறைய வேகன்சி வரும், எக்ஸ்ட்ராவே வேகன்சி வரும். அவங்க காட்ட மாட்டுறாங்க. ஏன்னா அதிக சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கொடுக்கணும். அதனால வேறு எதுலையாவது அது வந்து அவங்களோட இதை ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை யாருமே ரெக்ரூட் பண்ணுறது கிடையாது. ப்ராப்பராக வந்து சேலரி கொடுக்கறது கிடையாது. இதில் என்ன கொடுமைன்னா, இப்போ நாங்கள் 10 வருஷமாக இருக்கோம். இந்த 10 வருஷமாக இருக்கோம். இப்போ இன்றைக்கி நாளைக்கு ரெகுலர் பண்ணால் கூட நாங்கள் இந்த 10 வருஷத்தோட எங்களோட இது வந்து அதோட ஆடப் ஆகாது. எங்களோட சர்வீஸ் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர்ஸ் தான் நாங்கள் முதல்லேருந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆமாம், இல்லைனா இது அதோட சேர்த்து இது பண்ணால் இது அரியர் மணி மாதிரி எங்களுக்கு சேர்த்து வச்சு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி எங்களை வந்து இது பண்ணணும். ஸோ அதனால் பிரேக்கிங் சர்வீஸ் கொடுத்து பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் 10 வருஷம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது, இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து ஒரு ஒரு ஊழியராக ஒரு செவிலியராக வேலை பார்த்ததுக்கு என்ன ஒரு எங்களுக்கு பிரயோஜனம்? வருஷம் ஒரு வருஷமும் போராடி தான் நாங்கள் எங்களோட பெனிஃபிட்டை வாங்கிட்டு இருக்கோம். வெறும் 7700 ரூபாய்க்கு நாங்கள் ஜாயின் பண்ணோம். ஒரு 2 இயர்ஸில் வந்து எங்களுக்கு ரெகுலர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் இருக்கிற ப்ரைவேட் ஜாப்பை விட்டுட்டு நாங்கள் எல்லாம் இங்கே ஜாயின் பண்ணோம். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்கே சொன்னீங்களேன்னு போராடினதுக்கப்புறம் தான் அது 14,000 ரூபாவாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் போராடி தான் இப்போ 18,000 ரூபாவை மாற்றிருக்காங்க. ஒரு பெனிஃபிட்டையும் நாங்கள் வந்து வாங்கிறதுக்குள்ளே போயிடுது சார். செவிலியர்னு எங்களை கூப்பிடுறதுக்கு பதில் தினக்கூலினே கூப்பிடலாம் சார். ஏன்னா நாங்கள் ஒரு நாள் டியூட்டிக்கு போகலன்னா லாஸ் ஆஃப் பே தான் ஆக போகுது. இன்றைக்கி நாங்கள் ஸ்ட்ரைக்கு டியூட்டிக்கு போகலையா, லாஸ் ஆஃப் பே தான். இதை மைனஸ் பண்ணிட்டு எங்களுக்கு சேலரி போட போகிறாங்க. அப்போ ஒரு கூலி வேலை தான் சார் நாங்கள் செய்கிறோமே. ஆக்சுவலி என்னென்னா சார், ஃபஸ்ட்டு வந்து எங்களை வேலைக்கு எடுத்துட்டாங்க. எடுத்தப்போ வந்து நான் வந்து Day 1 போய் நான் சைன் பண்ணும்போது என்னோட அட்டண்டன்ஸ் ஆர்டரில் என்னோட பேர் வந்து 70 சார், நான் ஒர்க் பண்ணுற இடத்துல. இப்போ வந்து என்னோட பேர் எங்கே இருக்குன்னா 30ல் இருக்குது. ஸோ பின்னாடி வந்து நான் எவ்வளோ முன்னாடி வந்திருக்கேன் பார்த்தீங்களா, ஆனால் இன்னும் ஃபில் பண்ணவே இல்லை. எனக்கு பின்னாடி வந்து 5 பேர் தான் வந்திருக்காங்க. சிபி ஸ்டாஃப். சிபினா வந்து கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்ஸ், கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்ஸும் அங்கே இல்லை, ரெகுலர் ஸ்டாஃப்ஸும் அங்கே இல்லை.
எப்படி சார் வேகன்சி இல்லைன்னு சொல்கிறீங்க? திண்டுக்கல்லேருந்து நாங்கள் இப்போ தான் வரோம். எங்களோட செவிலியர்களோட கோரிக்கையை வந்து நிறைவேற்றாமல் இருக்கிறனால நாங்களும் தொடர் போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக உள்ளே வந்திருக்கோம். இங்கே உள்ளவங்களே சரியான ஸ்பெசிலிட்டி இல்லைன்னு சொல்லி வெளியேறிட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ள வரீங்க. இல்லை பரவாயில்ல, எதுனாலும் எங்கள் செவிலியர்களுக்காக நாங்களும் கூட துணை நிற்கணும். 400 பேர் தங்க வேண்டிய இடத்துல 900 பேர் அடைச்சி வச்சிருக்காங்களாம். அவங்களுக்கு போதுமான வசதிகள் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. எதுனாலும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து களத்தில் சந்திக்கிறோம். இப்போது நான் வந்து நேற்று ஒரு நாள் போராட்டம்னு சொல்லிட்டு தான் உண்ணாவிரதம் போராட்டம் வந்தாங்க. அந்த ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பிடலான்னு தான் நாங்கள் பார்த்தோம். அதுக்கு சரியான முடிவு கொடுப்பாரு, தலைவர் கொடுப்பாரு, சுப்பிரமணியம் ஐயா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். கடைசியில் பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு, காலி பணியிடம் இருந்தால் மட்டும் தான் நான் அதுக்கு வேகன்சி உங்களுக்கு வந்து கொடுப்பேன்னு சொல்கிறாரு. காலி பணியிடம் வந்து இல்லாமல் இப்போ இத்தனை பேர் இல்லாமல் இல்லை. அப்போது ஒவ்வொரு பிஹெச்லையுமே ஒவ்வொரு இடத்துலையுமே எல்லோரும் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் வருது. ஒரே ஸ்டாஃப் தான் எல்லா ஒர்க்கும் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்படி சேர்ந்து பண்ணும்போது அப்போ அங்கே ஸ்டாஃப் பற்றாக்குறை இருக்குது. அப்போ ஸ்டாஃப் பற்றாக்குறை ஏன் வருது? அப்போ இவர் வேறு வழியே இல்லை, இருந்தால் தான் நான் போடுவேன்றாங்க. எல்லாருமே இப்போ எம்டியாக தானே இருக்காங்க, அங்கே ஆள் இல்லாமல் தானே இருக்கிறாங்க. அப்போ ஆள் இல்லாமல் இருக்கும்போது அந்த இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாங்களே. அப்போ அதனால் எவ்வளோ குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ மக்கள் எவ்வளோ ஜனங்க, ஒவ்வொரு செவிலியருமே ஒவ்வொரு இடத்தையும் விட்டுட்டு நேற்று ஃபுல்லாக இயற்கை உபாதைகள் கூட கழுவுறதுக்கு போகிறதுக்கு கூட எங்களுக்கு வழி இல்லாமல் நாங்களாம் திணறிட்டு இருந்தோம். இப்போ வரைக்குமே பாப்பா அழுதுகிட்டே இருக்கிறா, ரொம்ப அழுவுறா, சாப்பிட மாட்டேன்றா, 2 நாள் ஆகிடுச்சு விட்டுட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டுன்னு அந்த வேதனையில் தான் இப்போ நான் வந்து அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அவங்க இருந்தாங்க சார், அந்த சார்கிட்ட மட்டும் பர்மிஷன் வாங்கிட்டு இப்போ கிளம்பி வந்தேன். இப்போ இவ்வளோ வருஷம் செய்யாத இனிமேல் செய்வாங்க நம்புறீங்களா? செய்வாருன்னு நம்பிக்கையில் தான் முதலமைச்சர் ஐயா கிட்டே நாங்கள் வந்திருக்கோம். ஆஸ் ஏ செவிலியராக ஒரு பெண்ணாக இருக்கும். எங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் கூட முதல்ல கிடைக்கல. எங்களுக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் டெலிவரியிலேருந்து எல்லாமே நாங்கள் கண்டக்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ நான் பிரசவானா கூட எனக்கு டெலிவரி மெட்டர்னிட்டிக்கான பெனிஃபிட்ஸ் கிடையாது. சம ஊதியம் சம வேலை. சம ஊதியம் என்றது ஒரு இந்த கவர்மெண்ட்டில் இவ்வளோ இந்த பொசிஷனில் இந்த ஜென்ரேஷனில் இவ்வளோ ஸ்டாஃப்னால் இவங்களுக்கு இந்த சம்பளம்னு சொல்லிட்டு அந்த சம்பளத்துக்கு அடிமட்டத்தனமாக தான் நாங்கள் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ அடிமட்டத்தனமாக தான் நாங்கள் இருக்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் இல்லை, செவிலியர்களுக்கான ஒரு செக்யூரிட்டி இல்லை, ஒரு ஸ்டாஃப் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் முதலமைச்சர் ஐயா கண்டிப்பாக எங்களை செய்வாங்க. அவர் செவி சாச்சார்னா கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ 400 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 1000 பேர் அடைச்சி வச்சிருக்காங்க. உங்களுக்கு போதுமான இல்லை முடியலங்க, சத்தியமாக முடியலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது பத்தலை, அந்த இடமும் பத்தலை, அந்த இடமும் அந்த மண்டபமும் பத்தலைங்க. இப்போ 2 நாளைக்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க. இன்னும் 2 நாள் 3 நாள் தொடர்ந்தா எப்படி இருக்கும் போராட்டம்? உள்ளேயே எல்லாருமே அமிழ்ந்துடுவாங்க. எல்லா செவிலியர்களும் அமிழ்ந்து தான் போவாங்க. மன உளைச்சல் ஆகிட்டு மன உளைச்சல் ஆகி எல்லாம் அமிழ்ந்து தான் போவாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துலேருந்து அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களும் பிள்ளைங்க இருக்காங்க. இப்போவுமே யாருக்குமே இங்கே வெளியில் வரணுன்ற இது வந்து வேதனை வந்து அதிகமாக தான் இருக்குது. இவங்க எப்போ சொல்லுவாங்க, என்ன ரிசல்ட் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாரான்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இன்ன வரைக்குமே அந்த விஷயம் எதுவுமே வெளியிலே வரல. அவர் வந்து இந்த ஆர்டரில் சைன் பண்ணது நீங்கள் பண்ணீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரில், அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இடம் வேகன்சி இருக்கும் போது தான் போடுவேன்னு சொன்னார். அந்த இடம் வேகன்சி இருக்குது. இன்னுமும் நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நிறைய கவர்மெண்ட் ஜிஹெச், எவ்வளோ ஹாஸ்பிட்டல் இப்போ திறந்தாங்க. பல கோடி கொடுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒவ்வொரு வேகன்சி ஹாஸ்பிட்டல் திறந்தாங்க. இன்ன வரைக்குமே அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபுல்ஃபில் பண்ணலை. அவர் ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஸ்டாஃப் வேகன்சி பேக்ரவுண்டில் நின்றுட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாருமே. 2015 வந்து MRB எக்ஸாம்னு தேர்வு எழுதி செலக்ட் பண்ணாங்க. அதில் செலக்ட் பண்ணதில் வந்து மொத்தம் 8000 to 10,000 ஸ்டாஃப் எடுத்தாங்க. அது பேட்சாக எடுத்தாங்க. 2015, 2016, 2017 அப்படின்னு சொல்லிட்டு பேட்சாக பிரித்து ஃபஸ்ட்டு 7000 சில்லரை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2000 சில்லரை, அப்புறம் 1000 சில்லரை அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அவங்களுக்கே இன்னும் வந்து ரெக்ரூட்மெண்ட் போடலை. இப்போ வந்து ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறாரு வேகன்சி இல்லைன்னு சொல்கிறாரு. சரி, வேகன்சி இல்லாதப்போ 2015 எக்ஸாம் எழுதுனவங்களுக்கே வேகன்சி இல்லை. அப்போ 2019 எதுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க? அப்பயும் ஸ்டாஃப் வந்து இப்போ வந்து அதுக்கு மேலே 6000 ஸ்டாஃப் உள்ளே இருக்கும். வேகன்சியே இல்லாத இடத்துக்கு எதுக்கு எக்ஸாம் அரேஞ்ச் பண்ணணும்? அரேஞ்ச் பண்ணி எங்களை எதுக்கு உள்ளே வர வைக்கணும்? உள்ளே வர வச்சு அவங்கள வந்து 10 வருஷமாக ரெகுலர் பண்ணாமல் இருக்காங்க. 2015 வந்த ஸ்டாஃபை இன்ன வரைக்கும் ரெகுலர் பண்ணி முடிக்கலை. அதுக்கடுத்து நாங்கள் இருக்கோம். 2019 வந்தவங்க கோவிட் ஸ்டாஃபு எல்லாருமே அப்படியே தான் இருக்கும். வேகன்சி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அப்பட்டமான பொய். நான் வாணியம்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன். நான் 2019 டிசம்பர் உள்ளே என்ட்ரு ஆகிறேன். அப்போ பெட்டட் வந்து 112. அப்போ ஸ்டாஃபோட ரேஷோ வந்து 38 ஸ்டாஃப். இப்போ வந்து பெட்டோட ரேஷோ வந்து 244 பெட் இருக்குது. 244 பெட்டுக்கு ஸ்டாஃப் எவ்வளோ பேர் இருக்கும் தெரியுமா? 38 தான். இந்த 5 வருஷமாக ஒரு ஸ்டாஃப் கூட அங்கே போடலை. எப்படி நீங்கள் வேகன்சி கிரியேட் பண்ணாமல் நீங்கள் புதுசாக பெட்டு இன்க்ரீஸ் பண்ணுறீங்க?
பெட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டாஃப் ரேஸோ காட்ட மாட்டேன்றீங்க. இருக்கிற ஸ்டாஃபே வேலை செய்யணும். நான் இப்போ வந்து நியூமானுன்ற ஸ்டாஃப் NBICன்னு போடுவாங்க. NBIC மார்னிங் டியூட்டினா NBIC போகணும், தேட்டருக்கு போகணும், அப்புறம் லேபர் வார்டுக்கு போகணும். இந்த 3 இடத்துல என்ன நடந்தாலும் நாங்கள் தான் பொறுப்பு. யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. அடுத்து மத்தியானம் டியூட்டின்னு வருவோம். காலையில் டியூட்டிக்கு நாங்கள் போனோம்னா டிஃபன் கூட எங்களால் சாப்பிட முடியாது. எப்போ டியூட்டிக்கு 7 to 1 தான் எங்களுக்கு டியூட்டி. 7 to 1 டியூட்டியை வந்து நாங்கள் எத்தனை மணிக்கு முடிப்போம்? 5 o'clock வரையும் நாங்கள் டியூட்டி பார்ப்போம். 2 மணிக்கு தான் தேட்டர்லேருந்து வருவோம். அதுக்கப்புறம் பாப்பா கொடுக்க வேண்டிய டியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் வேலையை ரைட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு 5 மணிக்கு தான் வெளில போகணும். இதே மத்தியானம் டியூட்டின்னு வரும். மத்தியானம் டியூட்டின்னு வந்தால் நியூமார்னு ஒரு வார்டு போடுவாங்க. இது வந்து த்ரோட்டில் பார்த்தீங்கன்னா 50-60 பேபி இருக்கும். ஒரு எந்த வார்டில் இருந்தால் ஒரு பாப்பா வாந்தி எடுக்கணும்னா நாங்கள் தான் பார்க்கணும். இன்னொன்று சில்ட்ரன் வார்டுன்னு ஒன்று இருக்கும். சில்ட்ரன் வார்டில் 30 பேஷண்ட் இருக்கும். அது எங்கே இருக்கும்னா என்ட்ரன்ஸில் வந்து டெலிவரி வார்டு இருக்கும். இங்கே இப்போ நியூவாக பில்டிங் ஒரு 6th floor கட்டி கொடுத்துருக்காங்க. அங்கே 3rd floorல சில்ட்ரன் வார்டு இருக்கும். அங்கே ஒரு பாப்பாக்கு ஃபிட்ஸ் அடித்தாலும் இங்கேருந்து தான் நான் தான் ஓடணும். அங்கேருந்து ஓடி அங்கேருந்து டெலிவரி ஆகுது. பாப்பா மதர் வந்து சிக்காக இருக்காங்க, டெலிவரி பேபி சிக்காக இருக்காங்க, அங்கேருந்து நான் தான் ஓடி வரணும். தேட்டருக்கு போனாலும் நான் தான் போகணும். இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டாஃப் பார்க்க வேண்டிய வேலை நான் ஒருத்தி தான் பார்க்குறேன். 2 வருஷம் கன்சால்டேட்டட் பே, அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் வேக்கன்சி இருந்தால் தான் அப்சர்வ் பண்ணுவோம்னா 10 வருஷமா நீங்கள் வந்து பெட்டை இன்க்ரீஸ் பண்ணீங்க, மக்கள் தொகை அதிகமாகுது, ஹாஸ்பிட்டல் கட்டின்னு போகிறீங்க, ஆனால் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. அதில் வந்து ஆகுறாங்க. நீங்கள் ஸ்டாஃப் ரேஷோ மட்டும் இன்க்ரீஸ் பண்ண மாட்டீங்க. எப்படி நீங்கள் தானே அப்சர்வ் பண்ணணும். இப்போ வரைக்கும் அவங்க கரெக்டான பதில் சொல்லலை. வாக்குறுதி நிறைவேற்றணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாரு. தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நிறைவேற்றத்துக்கு ஒன்றும் அவசியம் இல்லையே. அப்படி ஒன்றும் பண்ணணும்னு இல்லையே. ஆமா, வேகன்சி இருந்தால் தான் போடுவோம். அதாவது வருஷத்துக்கு ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 20 வருஷம் நாங்கள் இதே பண்ணிட்டு தொடரணும். நீங்கள் 10 வருஷமா வேகன்சியே இல்லாமல் இருக்குன்னா நீ ஏன் ரெக்ரூட் பண்ணுற? அடுத்த எக்ஸாம் ஏன் அப்சர்வ் பண்ணுற? 2015 ஆள் இல்லை, 2019 எதுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறீங்க? நான் இதை ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் 10 வருஷமா ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் அந்த இடத்துல இருந்தேன்னா எனக்கு வந்து 50,000 ரூபாய் சம்பளம், 30,000 ரூபாய் சம்பளம் வந்து ஊரில் கிடைக்குது, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது, நான் விட்டுட்டு வெளியில் வரேன். வேகன்சி இல்லைன்றாங்க. இப்போ வந்து ஆள் பற்றாக்குறை, பெட் ஸ்ட்ரென்த்து, பேஷண்ட் ரேஷோ அதிகமாகுது. ஸ்கீம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஆள் எடுத்து 8,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேகன்சியே இல்லையா? அதுக்கப்புறம் ஏன் எடுக்கிறீங்க? ஸ்கீம்லேருந்து எடுக்கிறீங்க. இப்போ எங்க வேகன்சியே இல்லாத இடத்துல எதுக்கு அவங்கள எடுக்கிறீங்க? நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை கிரியேட் ஆகக்கூடாதுன்றது அந்த டைமுக்கு மட்டும் நீங்க கரெக்டா ஸ்டாப்பை போட்டு முடிச்சிடுறீங்க. அப்ப நாங்க என்ன ஆகுறது? மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ நீங்க இப்பயே வேணா மிரட்டுறாங்க, நீங்க இப்பயே போங்க. உள்ள இருக்க போலீஸ்காரங்க அது எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எல்லாருமே தெரியல. ஆனா எல்லாருமே வந்து மிரட்டுறாங்க. நீங்க வந்து இப்பயே வந்து சேஃபா போகணும்னா நீங்க கிளம்பி போங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் முடிவு என்ன? அவர் என்ன சொல்றாருன்னா காலி ஜீரோ வேகன்சி அப்படின்றாரு. இப்போ இத்தனை பேர் இருக்கிறாங்க. நாங்கள் எப்போ 2015 எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணி நாங்கள் ஒன்றும் சும்மா எதுவுமே வரல. எக்ஸாம் எழுதி அதுக்கான தகுதி தேர்வில் தான் வந்து நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். எங்களோட இதில் வந்து 2 years வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட், நெக்ஸ்ட்டு வந்து ரெகுலரைசேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த 8,000 பேருமே பணியில் இருக்கிறவங்க தான். இப்போ 8,000 பேரில் இருக்கிறவங்க எல்லாமே ரெகுலரைசேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பண்ணலை. போய் கேட்டதுக்கு வந்து காலி பணியிடங்கள் கிடையாது, பணியிடங்கள் உருவாக்கவும் முடியாது. 2023 வந்து ஒரு ஜியோ வந்து கவர்மெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ வேகன்சி இருக்கு, 18,000 பேருக்கு வேகன்சி. ஆமாம், அந்த வேகன்சிஸையும் நாங்கள் எடுத்து கொடுத்துட்டோம். டிஎம்எஸ் சைட்லையும் டிஎம்இ சைட்லையும் பிஹெச்லையும் எங்கேயுமே வந்து வேகன்சி இல்லை. அதை தான் எங்களுக்கு புரியல. எங்கள் தோழர்கள் எல்லாமே போய் கேட்கும்போது அவர் வந்து மிரட்டுற துணையில தான் பேசுறாரு. எங்களுக்கு மா. சுப்பிரமணியம் அவர்கள் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, உங்கள் போராட்டத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் 5 மணிக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா எங்கள் ஃபோர்ஸை நாங்கள் இறக்குவோம். 6 மணிக்கு மேலே வைக்க விட சொல்லி காவல்துறை வெளியே அனுப்புறாங்க. என்ன முடிவுல இருக்கீங்க? நாங்கள் கண்டினியூ பண்ணணுன்ற ஒரு முடிவில் தான் இருக்கிறோம். பட் ஆனால் வந்து இப்போ இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேடிஸ் தான். சரிங்களா? எல்லாருமே அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்காங்க. யாருக்குமே வந்து ரூட் தெரியாது. வந்து துணை முதலமைச்சரோ அவங்கள யாரையும் பார்க்கவும் முடியாது. செவி சாய்த்து எங்களோட உரிமை குரலுக்கு பதில் கொடுக்கணும். இதெல்லாம் பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க, கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. ஆனா மற்ற இடத்துக்கு போறதுக்குலாமே அவங்களுக்கு டைம் இருக்கு. பட் ஆனால் செவிலியர்கள் சேவை செய்கிறவங்க எங்களை வந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு டைமே கிடையாது. நேற்றுலேருந்து, அதாவது நாங்களாம் சிங்க வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தவங்கள முந்தானத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க 2-3 days அவங்க குழந்தைங்கள குடும்பத்தை பார்க்காம இருக்கிறாங்க. பஸ்ஸில் பாருங்க எல்லாரும் ஏற்றுறாங்க. இப்போ ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு டைரக்ஷன்லாம் விடுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றா விட்டால் தான் கேதர் ஆகி ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க. நாங்கள் ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் விடுவான்றாங்க. இப்போ லேடிஸ் இந்த நேரத்தில் எங்கேயோ ஒரு ஈஸியாக எங்கேயோ ஒரு இடத்துல விட்டால் ஈவன் அது அவங்களுக்கு ஈஸியாக கூட தெரியாது அந்த இடம். ஏன்னா அவங்களும் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தவங்க. யாருக்குமே சார்ஜோ இல்லை, இங்கே ஃபெசிலிட்டியும் இல்லை, சார்ஜ் பண்ணுற ஃபெசிலிட்டியும் இல்லை. மகளிருக்கான ஆட்சி பேர் தான் மகளிருக்கான ஆட்சியை தவிர ஆனால் மகளிர்களுக்கு ஒரு சேஃப்டியும் கிடையாது. ஏன்னா 90% வந்து மகளிர் வேலை பண்ற ஒரே வேலை வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணுமா? அவர் கேட்கிறாரு, வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றணுமா? நாங்க
இல்ல வாக்குறுதி கொடுத்து ஆனா உங்ககிட்ட ஓட்டு வாங்கி அதிகாரத்தை வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அது நாங்க உங்க ஓட்டெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, டிஎம்கே வந்து உங்க ஓட்டு நம்பி கிடையாது அப்படின்றாரு. ஒரு மிரட்டுற தோணையிலேயே தான் அவர் பேசுறாரு. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? கோர்ட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லியாச்சு. இவங்க வந்து மேல்முறையீடு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே நாங்கள் வந்து வேலை செய்கிறோம், அதுக்கான சம்பளம் தான் நாங்கள் கேட்குறோம். எதுவுமே நாங்கள் கேட்கல. எக்ஸாம் வச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி நீ உள்ளே கொண்டு போய் நீங்கள் வச்சிங்க வேலைக்கு. இப்போ கொடுக்கணும்ல சேலரியை. வாங்குற 14,000 சம்பளம் எந்த மூளைக்கு பத்தும் சொல்லுங்கள்? வீட்டை வாடகை கொடுக்க முடியாது, பசங்களை படிக்க வைக்க முடியாது. நாங்கள் எப்படி அதை டிபெண்ட் பண்ணி சும்மா ஒர்க் பண்ணுறவங்களே படிக்காதவங்களே வந்து பேசிக் சேலரி 20,000 சேலரி வாங்குறாங்க. நாங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இவ்வளோ சம்பளம் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபேமிலி ரன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதுவும் எசென்ஷியல் சர்வீஸில் நாங்கள் இருக்கிறோம். எல்லாருக்குமே உதவி பண்ணுற சர்வீஸில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவியும் கிடையாது கவர்மெண்ட்டில். நாங்கள் கேட்கவே இல்லை எங்களுக்கு எக்ஸாம் வைங்க உள்ளே எடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்கள தான் எக்ஸாம் வச்சாங்க. கொரோனா காலத்தில் வேலை செய்யும் போது மட்டும் நாங்கள் தேவதைகளாக தெரிஞ்சோம். இப்போ வந்து நாங்கள்லாம் வந்து அப்படியே கையை காலை பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க போலீஸ். எவ்வளோ ஒரு அசிங்கமாக இருக்குது. எசென்சியல் சர்வீஸில் இருக்கவங்க இப்படி பண்ணலாமா? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து